ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக அவருக்கு வந்து கொடுக்குறோம். இதுல என்னன்னா, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய கால்பாதத்துல தான் வந்து முடிவடையுது. இந்த கால்பாதத்துல முடிவடையக்கூடிய இந்த இடத்துல உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய நிலைகளையும் பிரச்சனைகளையும் அதோட உண்மை தன்மையையும் இங்க கால்பாதத்துல அப்பட்டமா நமக்கு வந்து காமிக்கும். இந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய சக்தி ஓட்ட தடைகள் நமக்கு சில முடிச்சுகளாக இருக்கும். அதைத்தான் சிகிச்சையின் மூலமாக நீக்கி விடுவாங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு அந்த உறுப்புகளுடைய அடையாளம் தெரியுதா? அப்பனா பாத்தீங்கன்னா இங்கேக்கும் அந்த உறுப்புகளுக்கும் நேரடியான கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நாம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது கால் பாதத்தோட பிரச்சனைன்றது கிடையாதுங்க. அது உறுப்புகளுடைய நிலையை நேரடியாக காமிக்கக்கூடிய கண்ணாடி அப்படின்னு அர்த்தம். ஆமா. இப்ப கால் பாதத்துல ஏதாவது வெடிப்புகள் வருதுன்னா அது பித்த வெடிப்புன்னு சொல்லி நாம காமனா எடுத்துக்கிறோம். அது பித்த வெடிப்பு கிடையாது. பித்த வெடிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு, இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எல்லாமே பித்த வெடிப்புன்னு சொல்லி எடுத்துக்கிற முடியாதுங்க. கால் பாதத்துல வரக்கூடிய வெடிப்புகள் உள்ளுறுப்புகளின் நிலைகளை காட்டக்கூடியதுதான் அது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் உண்மை.